நான் இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பல பேருக்கு மிகுந்த நாட்களாகியும், அதாவது 35-40 வயசு ஆனால் கூட திருமணம் அப்படிங்கிறது நடக்காமையே இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அவர்களுடைய ஜாதகத்தில் புனர்பூ தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த புனர்பூ தோஷம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது முன்ஜென்ம பாவம்தான். முன் ஜென்மத்தில் கணவனையும் மனைவியும் வாழ விட்டாமல் படுத்தி எடுத்துப்போம். அந்த பாவம், அல்லது பிடிச்ச பொண்ணையும் பையனும் சேர்த்து வைக்காமல் பிரிச்சிருப்போம், அந்த பாவம். இந்த மாதிரியான பாவம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நம்ம ஜாதகத்தில் புனர்பூ தோஷமாக மாறி உட்காந்துக்கிறது. அது புனர்பூ தோஷமாக மாறி உட்காந்துருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி சந்திரன் ரெண்டும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்கும். சனியோட நட்சத்திரமான பூஷம், அனிஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். இல்லைன்னா சமசப்தமமாக சனிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி, நம்ம சமசப்தமமாக அமர்ந்திருந்தால் கூட அதுவும் புனர்பூ தோஷத்தில் தான் சேர்த்திக்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது முக்கியமாக சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப உகந்தது. அந்த சந்திரனுடைய ரிஷப ராசியில் சனி பகவான் இருந்தாலும், சந்திரனுக்கு உச்ச விடாக இருக்கிற கடகத்தில் சனி பகவான் இருந்தாலும், கன்னியில் சந்திரனோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலும், அனுஷத்தில் சனி பகவான் இருந்தாலும், மகரத்தில் சந்திரனோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலும், மீனத்தில் சந்திரனோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலுமே இது எல்லாமே புனர்பூ தோஷத்தில் வந்துடுறது. இந்த புனர்பூ தோஷத்தினுடைய கஷ்டம் என்ன அப்படின்னா, பாவம் ரொம்ப பிடிவாதக்காரலாக இருந்து தொலைப்பா. ஏன்னா இவளை சொல்லி பாவம்தான். எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருந்துச்சியே சந்தோஷமாக இருந்தாலே ஈனி இழிக்கிறோம், இல்லைன்னா எரிச்சல் வருது. ஒன்றுமே கிடைக்கல, எப்பவுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னு ஆத்திரம் வராமல், கோவம் வராது, பிடிவாதம் வராமல் இருக்குமா என்ன? ஆனாலும் இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஒன்று நினைக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணி தொலைச்சுமா பாவம், இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோம், இப்போது இதே பிடிவாதம் இதே கோவத்தையே வச்சுட்டு தான் எப்படி அப்படின்னு அதெல்லாம் இவன் தன்னை கொஞ்சம் சமாளிச்சுக்கணும். சமாளிச்சுட்டு இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக்கலாம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கலாம். ராதா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ராதாகிருஷ்ண கல்யாணம் உற்சவத்தில் பங்கேற்றுட்டு அதுக்கெல்லாம் நம்ம நிறைய செலவிட்டு பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரியே செய்கிறதுனால இவர்களுடைய திருமண தடங்கல்களாக நீங்கி, திருமணம் ஆகிட்டா மட்டும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, கணவனும் மனைவி ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுன்னு சந்தோஷமாக இருந்தால் தானே அது வாழ்க்கை. இந்த சனி சந்திரன் சேர்க்கிறவ என்ன பண்ணுவா, மனைவியை சந்தேகப்படுவாள். ஏன்னா அவளுக்கு மனைவி ரொம்ப அழகாக அமைஞ்சிடுவாள். அவள் நின்னா தப்பு, உட்காண்டா தப்பு, நடந்தால் தப்பு, பேசினா தப்புன்னா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் மனசில். அதே போல் பெண் ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப அழகான கணவன் அமைஞ்சிடுவான். ஆனால் அவன் யாரோடையும் பேசக்கூடாது, 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போனால் வீட்டுக்கு சேரணும், தனியாக சினிமாவுக்கு போகக்கூடாது, தனியாக நண்பர்களோட பழகக்கூடாது, தன்னை தவிர எங்கேயும் போகக்கூடாது, இப்படி ஒரு கட்டுப்பாடாக அந்த பெண் நடந்துட்டுருவா. இது அன்பு தொல்லை அப்படின்னாலும்
கணவன்னால மனைவினால் அவன் தனித்தனி தான் அவளுக்கும் சில சந்தோஷங்களோ சில யோஜனைகளோ சில ஆசைகளோ சில சுதந்திரங்களோ இருக்கும் தானே இல்லையா? ஒரு பெண்ணுன்றவோ தன் உடன்பரப்புகளை அப்பா அம்மாவை சுகங்களை தன்னுடைய பிடிவாதத்தை முக்கியமாக எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஒரு ஆம்பளையாக விட்டு போகிறா. அதே போல் ஒரு கணவனும் தன்னுடைய சுதந்திரம் மேம்பாடு சாப்பிட்டு தூக்கின்னு நம்ம விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கு அப்படி தானே இருந்திருப்பான் பாவம். அதெல்லாம் விட்டு ஒரு மனைவிக்கு கட்டுப்பட்டு 6 மணிக்கு ஒன்று 6 மணிக்கு வா நில்ல தோப்பு பண்ண போட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா நிறையும் பாவம். இதை கணவனை மனைவியும் புரிஞ்சுக்கணும். இந்த சனி சந்திரன் சேர்ந்திருக்கிற ஜாதகனுடைய கணவன் மனைவியும் புரிஞ்சுக்கணும். அவள் கொஞ்சம் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் பாவம், அதனால் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அவள் வந்துட்டானே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இவளுக்கு கல்யாணம் ஆகிறதே ரொம்ப லேட்டாக தான் ஆகும். இவளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டை சிவன் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணும். ஆருத்ரா கபாலீஸ்வரர் வாரணாம்பிகை சிவ ஆலயம் அப்படின்னு பேர் இருக்குது. அது பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கான், அதுக்கு பக்கத்தில் இருக்கான். அங்கே போய் சிவனுக்கு அம்பாளுக்கு சனி பகவானுக்கு சந்திரனுக்கு பைரவருக்கெல்லாம் 2 தீபம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணி நல்லா வேண்டின்னு வந்தால் நல்லபடியாக திருமணம் அமையும். இப்படி சனிச்சந்திரன் சேர்க்கிறதுக்கு அவளுக்கு என்ன ஆகுன்னா கல்யாணம் கூட கெட்ட வரும், நிச்சயதார்த்தம் கூட ஆகிடும், கல்யாணம் மனமெரிக்கலாம் கூட வந்துடும், கல்யாணம் நின்று போயிடும். இப்படி இருக்கும்போது நீ பிடிவாதம் பிடிக்காத, நீ சமைச்சா இது உனக்கு கல்யாணம் ஆட்டா பரவாயில்ல, போன ஜென்மத்தில் நீ ஏதோ தோஷம் பண்ணியா இப்படின்னு சொன்னான்னா யாருக்காவது கோவம் வருமா வராதா, எரிச்சல் வருமா வராதா, ஆத்திரம் வருமா வராதா, என்னையா எல்லாரும் பண்ணாத பார்த்து நான் பண்ணிவிட்டேன்னு ஒரு வேதனை தானே வரும். ஆனால் இந்த சனி சந்திரன் இருக்கிறவா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கோஷிக்காதுங்க. என்ன பண்ணுறது, சில ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைஞ்சு போகிறது. அதனால் நம்ம இந்த பரிகாரங்களை பண்ணி நம்ம இந்த சனி சந்திரன் தோஷத்தை நம்ம நீக்கிண்டு நல்லா சௌக்கியமாக இருக்கலாம். இதுலேயே இந்த சனி பகவானோட உச்ச வீடுகளில் சந்திரன் இருந்துன்னா இவ்வளோ பெரிய தாக்குதல்கள் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கிறதில்ல. ஏதோ எளியம் புண்ணியமாவது இதான் நீ சிங்கி நான் சிங்கி, நீ தான் சமத்து நான் தான் சுடுன்னு எத்தையோ சொல்லிட்டு ஏதோ உருண்டு பிறண்டு கடின்னு பிறண்டு எப்படியோ ஒன்று வாழ்க்கைன்றது ஏதோ வண்டி ஓடி போயிடுது. ஆனால் இந்த மாதிரியான கடகங்களும் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிற சமயத்தில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறது. கல்யாணம் பண்ணிட்டுட்டாலும் அந்த வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு மனசு நிம்மதி வேண்டாமா? பணம் இருந்தான்னா, காசு இருந்தான்னா, குழந்தை இருந்தான்னா, குட்டி இருந்தான்னா, செல்வம் இருந்தான்னா, மாளிகை கோடை கோபுரம் அழகு அந்த எல்லாம் இருந்தும் எனக்குன்னு இருக்கிற ஒருவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் என் பொண்டாட்டி எனக்கு அவள் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு ஒரு வாழற வாழ்க்கை தானே வாழ்க்கை. இந்த நிறைவான வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறவஎல்லாமே பெருமாள் தாயாருக்கு கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கலாம். அவ்வளோ பெரிய நம்மளால் பண்ண முடியாதே, நம்மளுக்கு ரொம்ப பணம் காசு செலவழியுமே அவ்வளோலாம் இல்லையேன்னு இருந்தால் கூட ஏழை பெண்களுக்கு திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது பட்டுப்புடவைகள் வாங்கி கொடுக்கலாம். ஏழை பெண்களுக்கு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்கு பணம் காசுகள் கொடுத்து உதவலாம். இந்த மாதிரிலாம் பண்ணினா கூட நல்லபடியாக அவளுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற சங்கடங்களும் கஷ்டங்களும் நீங்கி சௌக்கியமாக நல்லா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும் கண்டிப்பாக அமையும். எல்லாருமே போன ஜென்ம வினைகளையும் போன ஜென்ம பாவங்களையும் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கணும். இன்றைக்கி நான் நல்லவளாச்சே, இன்றைக்கி நான் நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அதில் எந்த பயன் இருக்குது? இந்த நல்லதும் இந்த நன்மைகளும் அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு வரும், இதுதான் நிஜம். அதனால் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுனால நம்ம துக்கப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே எதையோ ஒரு பாவத்தையோ ஏதோ ஒரு தோஷத்தை பண்ணி தானே இந்த மனுஷ பிரிவில் உட்காந்துருக்கோம். இல்லை பண்ணால் மேலே சொர்க்கத்திலேயே பெருமாளோடையே உட்காந்துருப்போமே நிம்மதியான படம். இல்லை கீழே பாவம் பண்ணியிருந்தோம்னா அதில் பாதாளத்தில் நரகத்தில் எங்கேயோ போய் என்னமோ ஒரு பூச்சியோ புழுவாவோ நாயோ புனியோ பண்ணியோ கரடி இன்னமும் விழுந்து கிடப்போமே. நமக்கு என்ன மனசாக இருக்க போகுது, மண்ணங்கிட்ட இருக்க போகிறது இல்லைலாம். அதுக்கு இல்லாமல் தான் வாழதான் வாழ்த்துகள் என்னமோ ஒரு வாழ்க்கை. நம்ம மனசுன்னு ஒருத்தையும் கொடுத்து அதில் கஷ்டம்னு ஒருத்தையும் கொடுக்கறதுனால தான் நம்ம கஷ்டமாக இருக்குது இல்லையா? இந்த கஷ்டம் தீர்றதுக்கு
இதெல்லாம் தான் வழி. அதாவது பகவன் நாம ஒன்று தான் நாம் இந்த உலகத்தை பிறந்துக்கிற நம்மளுடைய எந்த கஷ்டத்தையானாலும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரே வழி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படின்னாலும் நம்ம எல்லோரும் பகவானை சரண் அடைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஒருத்தர் சந்தேகப்பட வேண்டாம், ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். கல்யாணம் கிட்ட வந்து நின்று போச்சு அப்படின்னா துக்கப்பட்டு இருக்க வேண்டாம். சரி, அந்த பாவம் அதோட கழிஞ்சுது, இனிமேல் நமக்கு ஏதோ ஒரு நல்ல காலம் நடக்க போகுது அப்படின்றத மனசை தேய்ச்சிட்டு ரொம்ப பிடிவாதம் படிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த பிடிவாதங்கள்லாம் வயிறு புண்ணு, வாய் புண்ணு, இப்படி பல விதமான வேதனைகளை தான் நமக்கு கொண்டு வந்து விடுறதுனால நான் இதை அவங்கக்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும், சரியா?